Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. லெசன் ஓரியன்ட் வீடியோஸ் இருக்கு, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.20. கொஸ்டின் என்ன அப்படின்னா கன்சிடர் an object traveling in a semi-circular path from a point O to point P in 5 seconds as shown in the figure below. Calculate the average velocity and average speed. ஒரு பார்ட்டிகல் வந்து செமி சர்க்குலர் பாத்தில் போகுது, அதோடைய ஆவரேஜ் ஸ்பீடும் வெலாசிட்டியும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 மார்க்லேயும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, 1 வேர்ட்ஸில் கேட்டிருக்காங்க. புக்கின் 1 வேர்ட்ஸ் உங்களுக்கு வரும்ல, ஸோ அதில் சிம்பிளாக இப்படி சால்வ் பண்ண மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 10 meters அப்படின்னு சொல்லி டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 செகண்ட்ஸில் ஓவில் இருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு போகுது அந்த பார்ட்டிக்கல். ஓகேவா, என்னென்ன கேட்டிருக்காங்க? வி ஆவரேஜும் ஆவரேஜ் ஸ்பீடும், அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னது? உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டு த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல். அதாவது வி ஆவரேஜ் ஈக்குவல் டு del r by del t, அதாவது சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார் ஃபார் தி கிவன் சேஞ்ச் இன் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ இங்கே பொசிஷன் எங்கே மாறுது? 0லேருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு மாறுது. ஸோ அங்கே அதுவும் எவ்வளோ டைம் சேஞ்ச் ஆகுது? நம்ம டைம் டி எவ்வளோ சொன்னோம்? 5 செகண்ட்ஸ்ன்னு சொன்னோமா? அப்போது இனிஷியலாக 0லேருந்து 5 செகண்ட்ஸ். ஸோ டெல்டியோட வேல்யூ 5 செகண்ட்ஸ். இப்போ டெல்லாரோட வேல்யூ என்ன வரும்? பொசிஷன் வெக்டார் ஆஃப் Rp minus Ro by del t. So Rp minus Ro, Roன்றது 0 ஏன்னா இனிஷியல் பொசிஷன். Rp வெக்டார்ன்றது எத்தனை யூனிட்ஸ் தள்ளி இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸில் 10 meters. ஸோ 10 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு யூனிட் 1 மீட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ 10 i cap. இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 10 i cap minus 0 by time உடைய வேல்யூ 5. ஸோ 10 i cap by 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 i cap. ஸோ கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சாரி, யூனிட் தப்பாக போட்டிருக்கேன், சென்டிமீட்டர். ஸோ அப்போ இங்கேயும் நம்ம யூனிட் என்ன போடணும்? சென்டிமீட்டர்னு போடணும். ஸோ இது வி ஆவரேஜோடைய வேல்யூ சென்டிமீட்டர் per seconds. வெலாசிட்டியோடைய யூனிட். ஓகேவா, மீட்டர் per seconds போடுவோம். சென்டிமீட்டரில் இருக்கனா சென்டிமீட்டர் per seconds போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடுனா என்னது? ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாத் லென்த் பை டோட்டல் டைம். எவ்வளோ பாத் லென்த் கவர் பண்ணியிருக்கு, டோட்டலாக டைம் எவ்வளோ? டோட்டல் டைம் எவ்வளோ? இங்கே 5 செகண்ட்ஸ் தான். எவ்வளோ பாத் லென்த் கவர் பண்ணியிருக்கு? இதுதான் பாத் லென்த். அந்த லென்த்தை கவர் பண்ண எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்றது தான். ஸோ அப்போது இது வந்து என்னது? உங்களுக்கு டோட்டலாக 10. அப்போ ஹாஃப் எடுத்தோன்னே என்ன வரும்? இது மட்டும்னா 5 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ அப்போது உங்களுக்கு இங்கே என்ன வரும்? 2πr தான் உங்களுக்கு என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு. அதில் பாதின்றது அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வரும்? πr மட்டும் வரும். ஸோ பையோடைய வேல்யூ பையன்னு வச்சுக்கோங்க. ஆரோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இதை 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே போட்டோம். ஸோ அப்போ ஸ்பீடுன்றது என்னது? ஃபார்முலா படி டோட்டல் பாத் லென்த் பை டோட்டல் டைம். டோட்டல் பாத் லென்த்துன்றது இந்த செமி சர்க்கிளில் ஒரு தடவை அவங்க கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட லென்த்து. ஓகேவா, அப்போது ஹோலாக இருந்தது, ஒரு சர்க்கிள் மணிக்கு இருந்துச்சுன்னா லென்த்துக்கு 2πr போடுவோம். பட் இங்கே பாதி தான் இருக்குது. ஸோ 2πr டிவைடட் பை 2. அப்போ ஆக்சுவலாக லென்த் எவ்வளோ கவர் பண்ணுது? πrன்ற லென்த்து தான் கவர் பண்ணுது. πr பை t, டைம் டோட்டல் லென்த்து t. ஓகேவா, பைன்னு வச்சுக்கோங்க. ஆறுன்றது என்னது? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இங்கே டோட்டல் டயாமீட்டர் 10. ரேடியஸ்னால் அப்போ என்ன பண்ணுங்க? டயாமீட்டரில் பாதி. அப்போ r is equal to 10/2. அப்போ என்ன வரும்? 5ன்னு வரும். அப்போது
5 pi by உங்களோட டைம் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 செகண்ட்ஸ் 5. ஸோ 5 கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ பை மட்டும் ஆன்சர் வரும். இதுதான் ஸ்பீடோடைய வேல்யூ. ஸ்பீடுக்கும் சேம் யூனிட் தான். பை வேல்யூ என்னது 3.14 சென்டிமீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஸ்பீடோடைய வேல்யூ வெலாசிட்டியோடைய வேல்யூ அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் ஸ்பீடுக்கு பொசிஷன் வெக்டாரில் இருக்க சேஞ்ச் பை ஆக்சுவலாக டைமில் இன்டர்வலில் எவ்வளோ சேஞ்சுன்றது. பொசிஷன் வெக்டார் ஓலேருந்து பீன்ற பாயிண்ட்க்கு மாறுது. ரெண்டுக்குரிய வெக்டாரை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. கிவன் டைமாக டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா வி ஆவரேஜ் கிடச்சிரும். யூனிட் வந்து டிஸ்டன்ஸ்க்கு சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ வெலாசிட்டிக்கு எழுதும்போது சென்டிமீட்டர் பெர் செகண்ட்ஸ் யூனிட். ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்னது, டோட்டல் பாத் லென்த் பை டோட்டல் டைம் இன்டர்வல். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது பாதி தான், செமி சர்க்கிள் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ 2πr, அதுதான் ஆக்சுவல் லென்த்து. இங்கே செமி சர்க்கிள் வேணாலும் அதில் பாதி. ஸோ 2πr 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா πrன்றது தான் டோட்டல் லென்த்து கவர் பண்ணுறது. ஸோ 2πr பதிலாக πrன்னு போட்டிருப்போம் பை டி. ஆரோடைய வேல்யூ எங்கே கண்டுபிடிப்பீங்க, உங்களுடைய செமி சர்க்கிளோடைய டயாமீட்டர் இஸ் 10, அப்போ ரேடியஸோட வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணினா கிடைக்கும். ஸோ 5. ஸோ 5 pi by டைமோடைய வேல்யூ 5. கேன்சல் பண்ணிங்க, ஆன்சர் கிடச்சிரும். போத் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் ரெண்டுமே யூனிட் சேம் தான். உனக்கு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுவோம், இன்னொன்று டைரக்ஷன் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுவோன்றது நான் ஐயை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே இதுக்கு மென்ஷன் பண்ண மாட்டோம். இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதே இது வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி. அதனால டேரெக்டாக சென்டிமீட்டர் பெர் செகண்ட்ஸ்னு போட்டாச்சு. அவ்வளோதான். ஜஸ்ட்டு கொடுத்துருக்கத வச்சு எடுத்து வைக்கும். இது இம்பார்ட்டன்ட். 2 மார்க் அண்ட் 1 மார்க் புக்கிங் கொஸ்டின் வந்து கேட்குறது. ஸோ இந்த வீடியோவில் டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க. யூனிட் மறந்துடாதீங்க. எது வெக்டார் குவான்டிட்டி எதை வச்சு இண்டிகேட் பண்ணோம், நான் ஐயை வச்சு இண்டிகேட் பண்ணுறோன்றதை மறந்துடாதீங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்மளோட மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.